ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில் வர்றப்ப வான் மண்டலத்தில் எந்த மாதிரியான கோள்கள் அமைஞ்சிருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தாங்க இருக்கும். சிலர் பிறக்கிறப்ப நவகிரகங்களில் பகை பெற்று இருக்கும், உச்சம் பெற்று இருக்கும், நீச்சம் பெற்று இருக்கும், சமம் பெற்று இருக்கும். அப்போ இவங்க வாழ்க்கையில் எப்பெல்லாம் கோச்சார பலன் அந்த கிரகங்கள் அது மாதிரி வருதோ அப்போல்லாம் இவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்குங்க. இப்போ இந்த நீச்சம் உச்சம்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரகங்களை ரெண்டாக பிரித்து பார்க்கலாங்க, நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிலையும் சில உலகங்களில் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜிலையும் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், மனுஷனாகட்டும், இந்த கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் இந்த எனர்ஜியை பொறுத்து தான் செயல்படுத்த முடியும். இப்போது நெகட்டிவ் எனர்ஜியில் பிறந்தவங்க எல்லாருமே கெட்டதாக வாழ்வாங்க, நல்லா இருக்க மாட்டாங்கன்ற அர்த்தமும் கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜியில் பிறந்தவங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாதுங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எந்த தன்மையில் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் இது ரெண்டும் நல்ல விஷயம்தான்.